பசங்கள வந்து ஸ்கூல்லேருந்து டியூஷன்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டேன். கோயிலுக்கு வந்து போகிறோம். இன்றைக்கி வந்து சஷ்டி நைட்டு 8:30 வரைக்கும் இருக்கிறதுனால திருப்பூர் முருகன் கோயிலுக்கு வந்து போகிறோம். சீக்கிரமாகவே கிளம்புறதுனால ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுட்டு டிஃபன் வேலையை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட போகிறோம். ஏன்னா போயிட்டு வரது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், டைம் ஆகும் இல்லைங்களா? அதனால் செஞ்சு வச்சுட்டு போயிட்டோம்னா வீட்டுக்கு வந்ததுமே வந்து சாப்பிட்றலாம். அறக்க பறக்க வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு எல்லா வேலையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சாமியை வந்து கும்பிட்டாச்சு. ஒரு 7 மணி போலலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து வந்து கிளம்பணும்னு சாதனை அப்பா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி என்னோடய வேலைகளை வந்து நான் பார்த்துட்ருந்தேன். இன்றைக்கி வந்து நைட்டு டிஃபன் வந்து இட்லியும் வேர்க்கடலை சட்னியும் தான் வந்து ரெடி பண்ணுறேன். அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த ஹாட் பாக்ஸ் இன்றைக்கி தாங்க வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். இட்லி சுட்டு அதில் எடுத்து வச்சிட்டோம்னா வந்ததுக்கப்புறம் சூடாக வந்து சாப்பிட்டுக்கலாம். கோயிலுக்கும் சரி இல்லை வெளியில் எங்கேயாவது கிளம்புற மாரி இருந்தோம்னா வீட்டு வேலைகள் இப்படி தாங்க வந்து நான் செஞ்சுட்டு இருப்பேன். எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வெளியில் போயிட்டு வந்து டென்ஷன் இல்லாமல் நம்ம அடுத்தடுத்த வேலைகளை வந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வந்து இங்கே பக்கத்தில் திருப்பூரூர் கந்தசுவாமி கோயிலுக்கும் வந்துட்டோம்.